ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பற்றி தாங்க. இது ஒரு பழமையான கோயில். பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோயில். இது இந்த கதையை பார்க்கணும் அப்படின்னா, ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் துளசி மாடம் பகுதியில் ஒரு 5 வயசு குழந்தைய பெரியாழ்வார் பார்க்குறாரு. எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து ஸ்ரீரங்க நாயகியின் அம்சமாகவே அந்த குழந்தைய பார்க்குறாரு. பூமி பிளந்து அதிலிருந்து வரும் சத்தத்தை கேட்டு துளசி செடியின் அருகே பார்த்த பொழுது ஒரு 5 வயது குழந்தை ஆண்டாள் நாச்சியாரை பெரியாழ்வார் பார்க்குறாரு. ஒரு அசுரரியும் கேட்குறாரு, இந்த குழந்தைய உன்னோட மகளாக எடுத்து வளர்க்குமாறும் இந்த கோதைன்னு பெயர் சூட்டி வளர்த்து வருமாறும் ஒரு அசுரரி கேட்குறாரு. கோதை பெருமானோட கதையை கேட்டுட்டு வளர்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கண்ணன் மேலே அதிக பக்தி வருது. டெய்லியும் பெரியாழ்வார் மாலை கட்டிட்டு போய் பெருமாளுக்கு சாத்துறாரு. அதை பார்த்த கோதை இந்த மாலை எப்படி பெருமாளுக்கு கரெக்டாக இருக்குமா, அளவு சரியாக இருக்குமா, பொருத்தமாக இருக்குமான்னு யோசிச்சுருக்குறாங்க. அதனால் அந்த மாலையை தானே எடுத்து கழுத்தில் போட்டுட்டு ஒரு கண்ணாடி கிணற்றில் அழகு பார்த்ததா சொல்கிறாங்க. இந்த மாலையை கோதை போட்டுட்ருக்கிறது பெரியாழ்வாருக்கு தெரியாது. டெய்லி இவங்க இதே மாதிரி ஒரு கண்ணாடி கிணறு இருந்ததாகவும் அதை எட்டி பார்த்து மாலை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்ணனுக்கு அழகாக இருக்குமான்னு போட்டு பார்த்துட்ருக்காங்க. பெருமாளுக்கு தான் மனைவியாக மாறினா எப்படி பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு போட்டு பார்த்ததாகவும் சொல்லப்படுது. பெரியாழ்வார் தன் பெருமாளுக்கு மாலை கட்டுவதற்காக கட்டப்படும் பூக்களை கூட வாசனை கூட நுகரக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பூ பறித்து மாலை கட்டுவாராமா. பெரியாழ்வார் தன் மகள் கோதை சூடி கொடுத்த மாலையை தான் தெரியாமல் பெருமாளுக்கு கொண்டுட்டு போய் சாத்திட்டுருக்கிறாரு. பல நாட்களாக இது தொடர்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் பெருமாளுக்கு மாலை கொண்டு செல்லும் பொழுது அந்த மாலையில் ஒரு நீளமான முடி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. இது எப்படி இந்த மாலையில் இந்த முடி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிக்கிறாரு. கோதையின் செயலை பார்த்ததும் அதிர்ந்து போனவர் மனசு வருந்துறாரு. கோதை சூடிய மாலையை வேண்டான்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வேறு மாலையை கட்டி எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு அணிவிக்கிறார். மன வருத்தத்திலேயே பெரியாழ்வார் அன்றிரவு உறங்கும் பொழுது கனவுல நீ தொடுத்த மாலை எனக்கு பிடிக்கலை, கோதை சூடிய மாலையை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. பெருமான் ஆண்டவனின் ஆசைக்கேற்ப கோதை சூடிய மாலையை அணிவிக்கிறார். பின்பு கோதை தன் மணவாளனாகவே கண்ணனை நினச்சி வாழ்கிறாங்க. மார்கழி மாதத்தில் கண்ணனை நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக நினைத்து தன்னை கோபியராக நினச்சி பாவை நோன்பு இருந்ததாகவும் 30 பாசுரங்களும் பாடுறாங்க. இப்படியே நடந்துட்டுருக்கும்போது அவங்க ஒரு கல்யாண வயதை அடையிறாங்க. இவங்க நான் வேறு மணமகனை எனக்கு வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கண்ணனை தான் கட்டிப்பேன்னு சொல்லி கோதை சொல்லி உறுதியாக இருந்ததை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் பெரியாழ்வார் திகைச்சு போகிறாரு. ஆண்டாள் என் மனைவியாக்கிக்கிறேன்னு சொல்லி பெரியாழ்வாரோட கனவுல பெருமான் சொல்கிறாரு. அதே போல் கனவுல வந்த மாதிரியே ஸ்ரீரங்க கோயிலேருந்து பரிவாரங்கள், பல்லக்கு, சத்திரம், சாமரம்னு எல்லாம் ஆண்டாளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டு வாசலில் நிற்கிது. அதன் பின் பெரியாழ்வார் ஆண்டாளை புது பெண்ணாக அலங்கரித்து பட்டு துணிகள் எல்லாம் போட்டு பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போகிறாரு. இப்படி போகிறது அங்கே வல்லப தேவ பாண்டியனுக்கு தெரியுது. அவரும் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அவருக்கும் பெருமாள் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து காவிரி கரைக்கு ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் உற்சவ பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணத்தை நடத்துகிறாங்க. அதன் பின் ஆண்டாள் பெருமாளோட கருவறைக்கு சென்று பெருமாளுடன் பெருமாளாகவே கலந்துட்டாங்க. இப்படியாக அரங்கனையே ஆண்டதாக கோதை நாச்சியார் இருந்ததால் அவருக்கு ஆண்டாள் என பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் 2 பகுதியாக இருந்திருக்கு. முதல் பகுதி வடபத்திர சைனர் கோயில். இது 8ஆம் நூற்றாண்டில் வடபத்திர சைனருக்கு தான் ஆண்டாள் தன்னோட மாலையை சூடி கொடுத்தாருங்கிறது குருபரம்பரை நூல்களும் கூறுகின்றன. இது நுழைவு வாயில் இருக்கும் ராஜகோபுரம் 196 அடி உயரம், 11 நிலைகள் மற்றும் 11 கலசங்களை கொண்டுள்ளது. தமிழக அரசின் முத்திரை சின்னத்தில் இந்த ராஜகோபுரம் தான் இடம்பெற்றுள்ளது என்பது தனி சிறப்பு. இந்த ராஜகோபுரம் கிபி 765 முதல்ல 815ஆம் ஆண்டு வரை உள்ள இடைவெளியில் ஸ்ரீ வல்லப தேவ பாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் காணப்படும் ரதி மற்றும் மன்மதனோட சிலை கலைநயத்துடன் காண்பவரை வியக்கும் வண்ணம் தத்ரூபமாக இருக்குது. மன்மதன் கையில் இருக்கும் கல்லினால் செதுக்கப்பட்டுள்ள கரும்பனை தட்டுனா அது ஒரு உண்மையான கரும்பு தட்டுறது போலே சத்தம் வர்றது ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் கலைவாணியின் சிலையில் உள்ள கலையின் நுணுக்கமும் வியப்பு அளிக்குது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் மாதலி வானாதிராயர் என்பவர் இந்த கோயிலை புதுப்பித்து விரிவுபடுத்தி இருக்கிறாரு. திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாரு. மதுரை பாண்டிய
மன்னர்களும் மதுரை நாயக்கர் மன்னர்களும் விஜயநகர பேரரசுகளும் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுலாம் இதெல்லாம் இருக்குது. கோவிலின் 2ஆம் பகுதி ஆண்டாள் சந்நிதி. இங்கே நாயக்கர் கால கல்வெட்டுகள் மற்றும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராமாயண ஓவியங்களும் இங்கே காணப்படுது. கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் கோயில் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் உற்சவர் ஆண்டாளுக்கு வந்து கிளி மாலை வந்து சாத்தப்படுது. இந்த கிளியை உருவாக்குவதற்கென்றே ஒரு வம்சாவளியினர் உள்ளனர். மரவள்ளி கிழங்கின் இலைகள் மாதுளம் பூக்களை கொண்டு ஆண்டாளுக்கென கிளி செய்கிறாங்க. மாலையை அணிஞ்சு ஆண்டாள் அழகு பார்த்ததாக கூறப்படும் கண்ணாடி கிணறு இங்கே உண்டியலாக பயன்படுத்தப்படுது. பெரியாழ்வார் அவதார தலமாகிய இந்த இடத்துல அவருக்கும் ஒரு சந்நிதி இருக்குது. இந்த கோயில் மட்டுமே பெருமாளுடன் கருடாழ்வார் வந்து பக்கத்திலே நின்று கொண்டு காட்சி அளிக்கிறார். இங்கே வந்து ராமானுஜர் சந்நிதி, நம்மாழ்வார், பெரியாழ்வார் சந்நிதி, வடபத்திர சாயி பெருமாள், பிரம்மாண்ட கோலம் 10 சயனத்தில் வடபத்திர சயனம் 1. ஆலமர இலையில் வந்து பெருமாள் சயனம் பண்ணிகிட்ருக்காரு. வீரபத்திரர், கலைவாணி, மோகினி மற்றும் நடன மாதுக்கள் சிலைகளும் பல அழகிய வேலை வடிவமைப்புகளுடன் காணப்படுது. கல்யாண மண்டபத்தில் உள்ள தூண்களில் உள்ள யாளிகளின் சிற்பமைப்பு மிக நேர்த்தியாக இருக்குது. திருப்பதியில் உள்ள வெங்கடாசி பெருமாளுக்கு 3ஆம் சனிக்கிழமை இங்குள்ள ஆண்டாள் சூடிய மாலையை கொண்டு சென்று அணிவிக்கிறாங்க. அதே போல் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கும் திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலிருந்து பட்டுப்புடவை வரும். மதுரையில் சித்திர திருவிழா அழகர் கோயில் சேவையின் பொழுது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் கள்ளழகர் அணிகிறார். ஆண்டாள் திருப்பாவையில் குடம் வைக்க வைக்க பால் நிறையும் அளவிற்கு கறவை மாடுகள் அதிகமாக வாழும் பகுதி என்று பாடியுள்ளார். ஆண்டாள் இத்தலத்தை கோகுலமாகவே எண்ணி வாழ்ந்ததால் பெருமாள் இப்பகுதியை பசுக்கள் நிறைந்த பகுதியாக மாற்றியதாகவும் அதனால்தான் இங்கு பாலும் பால்கோவாவும் தனிச்சுவையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இங்கு மார்கழி மாதம் நடைபெறும் எண்ணெய் காப்பு பிரசித்தி பெற்றது. எண்ணெய் காப்பிற்கு வந்து 61 வகையான மூலிகைகள் அடங்கிய தைலம் பயன்படுத்தப்படுது. ஆண்டாளுக்கு சாத்தப்படும் இந்த தைலம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. வராகமூர்த்தி சந்நிதி, சேனை முதல்வர் சந்நிதி, கருடாழ்வார் சந்நிதின்னு இருக்குது. இந்த கருடாழ்வார் சந்நிதி பக்கத்தில் வந்து விமான தரிசனம் பண்ணலாம். துவாரம் வழியாக பெருமாளோட நுனிய அடியும் பார்க்கலாம். ஆனால் இந்த சேவை வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே, பிரியா விடை உற்சவம் அன்னைக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் தரிசனத்துக்கு விடுறாங்க. மற்ற நாட்களில் இந்த இடம் மூடியே தான் இருக்கும். வடபத்திர சாய்க்கு ஆண்டாள் அணிவித்த மாலை மட்டுமே அணிவிக்கப்படும். ஆண்டாள் மடியில் ரங்கமன்னர் படுத்திருக்கும் கோலம் ஆடி மாதம் 7ஆம் நாள் உற்சவத்தில் வந்து நடைபெறுது. இந்த கோலத்தை வந்து நம்ம வந்து அப்போ பார்க்கலாம். ஆண்டாள் பூமாதேவி அவதாரமாக கருதப்படுறாங்க. திருப்பாவை விமானம் தங்கத்தகடுகள் கொண்டு செய்யப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசம் அனைத்து பெருமானோட ஓவியங்களும் அழகாக இங்கே இடம் மூடியதாக இருக்கும். வடபத்திர சாய்க்கு ஆண்டாள் அணிவித்த மாலை மட்டுமே அணிவிக்கப்படும். ஆண்டாள் மடியில் ரங்கமன்னர் படுத்திருக்கும் கோலம் ஆடி மாதம் 7ஆம் நாள் உற்சவத்தில் வந்து நடைபெறுது. இந்த கோலத்தை வந்து நம்ம வந்து அப்போ பார்க்கலாம். ஆண்டாள் பூமாதேவி அவதாரமாக கருதப்படுறாங்க. திருப்பாவை விமானம் தங்கத்தகடுகள் கொண்டு செய்யப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசம் அனைத்து பெருமானோட ஓவியங்களும் அழகாக இங்கே வரைஞ்சிருக்காங்க. ஆண்டாள் கோயில் தேரின் உயரம் வந்து 75 அடி உயரம். இங்கு நடைபெறும் தேரோட்டம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர தினத்தன்று ஆண்டாள் கோயில் வந்து தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். 10 நாட்கள் இங்கே வந்து திருவிழாவாக நடைபெறுது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.